ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் லாக் தான். எங்கே போயிருக்கோம், யாரெல்லாம் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் பிரதர்ஸ் அப்புறம் எங்கள் அம்மா கூட தான் போயிருந்தேன். டி நகர் போயிருந்தோம். ஸோ டி நகரில் எங்கே போயிருக்கோம்னா டிஃபா ஷாப்புக்கு தான் போயிருக்கோம். ஸோ நிறைய சினி ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்பை. ஸோ அந்த ஷாப்பை தான் நானும் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போயிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ சாரி ஃபார் பாய்ஸ்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா டிஃபா ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே உமன்ஸ் கேர்ள்ஸோட ஆக்சசரிஸ் தாங்க இருக்கும். உண்மையிலே இங்கே ஹியூஜ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸில் இருக்கும். ஒரு ரேப் ஃபுல்லாக ஒரு செக்ஷன் ஃபுல்லாமே இயரிங்ஸ் மட்டும்தான். இயரிங்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எதை எடுக்குன்னே தெரிய முடியாது, எதை எடுக்குன்னே நமக்கு தெரியாதுங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்பான மாடல்ஸ் இருக்குது. இப்படிலாமல் இயரிங்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. ஒரு கடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த அவ்வளோ இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் காட்டுறது எல்லாமே இயரிங்ஸ் தாங்க. ஸோ ஒரு ஏரியா ஃபுல்லாமே இயரிங்ஸ் தான். அதுக்கப்புறம் உள்ளே ஹேண்ட்பேக் எல்லாமே இருக்குது, எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குது. பட் அதெல்லாம் விட இயரிங்ஸுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஜிம்கா செட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானுமே பர்சனலாக ஒரு 2-3 இயரிங்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் வீடியோ கடைசியில் அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள்.
சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. சில வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாயிட்டு, இதெல்லாம் நான் வந்து ஹேர் பேண்டு மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த ஹேர் பேண்டுக்கு போடுவாங்களே அந்த மாதிரி பார்த்தா இது எல்லாமே இயரிங்ஸுன்றாங்க. ஸோ இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்து அங்கே இருக்குங்க. ஸோ ஃபங்க்ஷன் யூஸு, காலேஜ் வியர்ஸு, குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி பார்ட்டி வியர்ஸு, யாராச்சும் பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி டைப்பில் கூட இயரிங்ஸ்லாம் அங்கே பார்த்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. சில கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. யாராவது நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இயரிங்ஸுக்கு வந்து 1-2 தான் இருக்கும், கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே வச்சுருப்பாங்க. பட் இவங்க இயரிங்ஸுக்கு மட்டுமே வச்சுருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டைப்ஸ், எல்லா டைப்புமே இருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. அந்த ஒரு ரேப் ஃபுல்லாமே இயரிங்ஸ் தான். மேலே வந்து கொஞ்சம் அழகாக நெக் பீசஸ்லாம் வச்சுருக்காங்க, நெக்லஸ் டைப்பில் நெக் பீசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்க்க பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது எல்லாமே இயரிங்ஸ் தான். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஏரியா ஃபுல்லாமே வந்து இயரிங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு ஹேண்ட்பேக்கு, அப்புறம் ஹேருக்கு தேவையான அக்சசரிஸ், ஹேர் பேண்டு, வாட்சஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சைடில் வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ ப்ரேஸ்லெட்டு, அந்த மாதிரி ஹேண்ட்பேக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ், இப்போ உள்ள ட்ரெண்டில் ஏற்ற மாதிரி ஹேண்ட்பேக்ஸு எல்லாமே வந்து உள்ளே வந்து இருக்குது. அப்புறம் பென்ஸு, ஸ்டேஷ்னரி கொஞ்சம் இருக்குது, பென்சில், அந்த மாதிரி. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த டாய்ஸ் மாதிரிலாம் வச்ச மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ், எஸ்பெஷலி கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்று சூப்பராக இருக்காங்க. வந்து அந்த கண்ணாடியில் இருக்கிற மாதிரி கிஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே யூனிக்காக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் கிளிப்ஸு, அது எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் கடைசியில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, மேக்கப் ஐட்டம்ஸுமே இருக்குது. கொஞ்சம் பிராண்டடான மேக்கப் ஐட்டம்ஸுமே கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்கங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாமே அதுதான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாமே மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் அங்கே என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
குட்டி பர்ஸ்லேருந்து பெரிய சைஸ் பர்ஸ் வரைக்குமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. லேடிஸ் மேக்ஸிமம் கேரி பண்ணிப்பாங்க, நிறைய குட்டி குட்டி பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஹேண்ட்பேக் நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஹேர் பேண்ட்ஸுமே குவாலிட்டி வைஸ்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. ஹேர் பேண்ட்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் கிளிப்ஸ், ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் வைஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு கிளிப்லாம். பட் இயரிங்ஸ் வந்து எப்படி சொல்ல, ஸ்டார்டிங் ப்ரைஸே 10 ரூபாலேருந்து இருக்குது. 10 ரூபாலேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்குமே இயரிங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸ்லாம் உண்மையிலே அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு ப்ரைஸஸ். நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கிளிப்ஸ் வந்து இந்த கிளச் கிளிப்ஸு அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லிப் பண்ணி குடிக்கிற மாதிரி வாட்டர் கேன்ஸ்லாம் இருந்துச்சு, கண்ணாடியில் மிரரில் சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுமே அங்கே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்ல பிராண்டடாக. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஹேண்ட்பேக்ஸ்லேருந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுலேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான ஹேண்ட்பேக்லாம் வந்து இருக்குது. அப்புறம் கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தலையில் வைக்கிற கிளிப்ஸ் ஐட்டம்ஸ், கிளச் கிளிப்னு சொல்லுவோம்னா அது. அப்புறம் கப்ஸ்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எப்பயுமே கப்புலாம் வாங்குவேன் இங்கே வந்து. அந்த டைம் தான் நான் வாங்கலை. ஸோ ஏன்னா ஊருக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. ஸோ ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீத்து டைப்பில், அப்புறம் நம்ம போடுற இந்த குழந்தைங்களுக்கு போடுற ரீத்து எல்லாமே இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் தான். ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே அங்கே இருக்குது. அது போக நெயில் பாலிஷ், நெயில் ரிமூவர், பெடிக்யூர் பண்ணுற ஐட்டம், மெனிக்யூர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. கோம்பு ஐட்டம்ஸு, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற இது எல்லாமே இருக்குது. மிரர்ஸ் எல்லாமே, பர்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலே அங்கே இருக்குங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் டிஃபா ஷாப்போட ஃபுல் லுக்குமே. ஸோ யாராவது கண்டிப்பாக வரீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் அங்கே. ஸோ நாங்களும் பில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க டிஃபா ஷாப்லேருந்து. ஸோ கரெக்டாக இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சரோஜினி ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க, டி நகரில். அங்கே தான் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். யாராவது விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே கொண்டு போகிறதுக்கு. ஹேண்ட்பேக்லாம் இருந்தால் அங்கே லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ள மொபைல் மட்டும் கையில் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.